ஹாய் நண்பர்களே, உங்களது ரெய்னோ சொல்யூஷன்ஸ் மற்றும் ஒரு புதிய சைட்டில் இருந்து பேசுகிறேன். இது பொன்மேனி மதுரை சைட்டு. இந்த சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெசனைன் ஃப்ளோர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பழைய ஷெட்டு ஒன்று இருந்துச்சு, அந்த போர்ட்டிக்கு கார் போர்ட்டிக்கோவில் ஷெட்டை ரிமூவ் பண்ணிட்டு சென்ட்ரிங்லாம் அங்கே உட்காந்து போட்டுருக்க முடியாது அப்படினால என்ன பண்ணோம்னா டக்குன்னு ஷட்டரிங்லாம் பண்ண முடியாத வீடு ரன்னிங்கில் இருக்கனால அவங்க டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுக்காக டே நட் ஒர்க்காக நாங்கள் அதை பண்ணோம். நாங்கள் மெசைன் ஃப்ளோர் யூஸ் பண்ணியிருக்கோம். 8x4 திக்னஸில் பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm திக்னஸில் எல்லாமே ஹெவி தான். அது திக்னஸ் எல்லாமே போட்டு அந்த இதில் வந்து வீபோர்டு லே பண்ணியிருப்போம். வீபோர்டு லே பண்ணிட்டு மேலே காங்கிரட்டும் நாங்கள் அதில் போட்டிருக்கோம். நாங்கள் அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொட்டிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷெட்டு மாதிரி ரெடி பண்ணி அது வந்து ப்ரீ ஃபேப்ரிகேட் பில்டிங்காக ரூஃபிங் பண்ணிவிட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணுற பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ட்ரை வால் சாண்ட்விச் பேனல்னு சொல்லுவோம், நம்ம ட்ரை வால்னு சொல்லுவோம். அதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். அதை ஸோ இது திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 mm திக்னஸ். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி வரணும். நாங்கள் அதில் வந்து அதை ரூமாக கன்வெர்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ஃபேப்ரிகேட் பில்டிங்காக அது கன்வர்ஷன் நடந்துக்கிட்டு இருக்காது. ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இதே போன்ற பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியும் பார்த்துருப்பீங்க இதோட எலிவேஷனை. ஸோ இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. போக போக இதோட ஒவ்வொரு எவாலுவேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லேபரோட அந்த திறமையான அவங்க ஸ்கில்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க ஸ்கில் லேபர்ஸும் நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ பல வருடம் அனுபவமிக்கவர்கள், திறமையானவர்கள் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃபேப்ரிகேட் இங்கே மெசைன் ஃப்ளோருக்கு மேலே என்ன பண்ணுறோம்னா கீழே இருக்க மாதிரியே மேலே வந்து ஒரு சிட் அவுட் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் நாங்கள். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து அவங்க ஸ்டிச்சிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமாக மாற்ற போகிறோம் நாங்கள். அதை இப்போ அதுக்குள்ளே ப்ராசஸும் போய்கிட்டு இருக்குது. பக்கத்தில் நியர்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஓப்பன் ஏரியா வந்து ஹேண்ட்ரெல்லாம் போட போகிறோம். ஹேண்ட்ரெயில் போட்டதுக்கப்புறம் ஃபினிஷிங் போய்கிட்டுருக்கு, ப்ராசஸில் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பெயிண்டிங் அதெல்லாம் வரும். தளம்லாம் போட்டு அது பார்த்திங்களா காங்கிரீட் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ பெயிண்டிங் வந்து எலிவேஷனில் போயிட்டுருக்கு பாருங்க. ஸோ டெக்ஸ்சர் பெயிண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ எந்த ஒரு பதெல்லாம் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும், ஒரு எலிகண்ட் இருக்கணும்ல, அதுக்காக தான். ஹேண்ட்ரைலும் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எப்படி பண்ணியிருக்கும் பாருங்கள். சிம்பிள் அண்ட் ஸ்லீக்காக இருக்கும், பார்க்க ரிச்சாகவும் இருக்கும். உங்களுக்கு ஏசிபிலாம் போடாமல் அழகாக பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்பைரல் ஸ்டேர் கேஸு. இடம் வந்து அங்கே கம்மியான இடம்னால உள்ளுக்குள்ளே படியிருக்கு அவங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் அது வெளியிலேருந்து நம்ம அக்சஸ் பண்ணோம், கஸ்டமர் வரணும் அப்படின்னா ஸோ இந்த படி வழியாக மாடிக்கு போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஓப்பன் ஸ்பேஸுக்கும் போகும், அந்த பில்டிங்குள்ளேயும் போகும். நம்ம பண்ண ப்ரீஃபேப் பில்டிங்கும் உள்ளே போகும். அதுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு டெரஸ் இருக்குது. ஸோ 3 பக்கத்துக்கும் அக்சஸ் வந்து இந்த ஸ்டேர் கேஸ்லாம் கொடுத்துருப்போம் நம்ம. அதை அந்த இடம் சுருங்கிய இடம்னால ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா தெரியல உங்களுக்கு. டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. கீழே வந்து தளத்துக்கு ஒரு கோட்டிங் ப்ரைமர் அடித்து பிஇ கோட்டிங் நம்ம அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பிஇ கோட் பெயிண்ட் ப்ளூ கலரில் இருக்கும், அது அக்வா பேனல் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே பிஇ கோட்டு க்ரே கலரில் கொடுத்துருப்போம். வீட்டுக்குள்ளே வந்து வேறு மாதிரி இருக்கும். யூபிவிசி விண்டோஸ் இது கீழே யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்சுலேஷனுக்காக அந்த இன்சுலேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அலுமினியம் ஃபாயில் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த ஷெட்டுக்கு கீழே. ஸோ அது வந்து இன்சுலேஷன். இது பில்டிங்கோட நம்ம சைடு அந்த மாடியிலேருந்து நம்ம உள்ள ஸ்பைரல் ஏறுறோம் பார்த்தீங்கன்னா, ஏறும்போது சைடில் உள்ள பட்டனை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா பிஇ பெயிண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறோன்ட்டு, அதோட ஒரு பார்ட். இது ஆப்போசிட்டில் இருக்கிறது வாஷ் பேஷன், டாய்லெட்டு எல்லாமே உள்ள இன்பில்டாக கொடுத்துருப்போம் நாங்கள். சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணிவிட்டோம் நம்ம. ஹீட் இறங்காமல் இருக்காது தான். நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்களா அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணி அதை உள்ளே இன்டர்னலாக பண்ணியிருப்போம். வெளியே இந்த பக்கம் மட்டும் தெரியும், ஓப்பனாக தெரியும். அங்கே சீலிங் போட்டனால தெரியாது. இந்த என்ட்ரன்ஸை வெளியே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், அது உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ஷன் தெரியும் உங்களுக்கு. ஸோ யூபிவிசி விண்டோஸு, டோர்ஸு, இதுதான் என்ட்ரன்ஸ். ஒரு என்ட்ரன்ஸ் தான். டோர்ஸு விண்டோஸ் மட்டும் 2 கொடுத்துருப்போம் நம்ம. அது இப்போ லூவர்ஸ் கொடுத்துருப்போம். அந்த ஸ்பைலோட இது பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் போட்டு எல்லா பக்கம் அக்சஸ் பண்ணுற மாதிரி. டாய்லெட்டுக்கு வந்து பிவிசி டோர்ஸு. பார்க்கும்போது உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். அது நல்லா நீட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக வேலையை முடிச்சிடலாம். ஸோ ஒரு சில இடத்துல கொஞ்சம் லேட்டாக வாய்ப்புகள் இருக்கும். அது என்னென்னா அந்த இடத்தோட அமைப்பு, மெட்டீரியல் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எதுவும் இருக்காது. அதான் நன்றி. அடுத்த பார்ட்டில் உங்களை சந்திக்கலாம்.